நீ எப்போ போகணும்னு சொல்லு, ரேவதி ஃப்ரீயான்னு கேட்டு சொல்கிறேன். அவளும் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எடுத்தா மதுரை சைடில் எடுத்துருவோம். அவள் அப்படி புடவை கட்ட மாட்டா, வேற மாதிரி கட்டுவா, கொஞ்சம் ஸ்டைலாக. அவள் ஃப்ரீயான்னு கேட்குறேன், இல்லைன்னா நான் எடுத்துகிட்டு வந்தால் போதுமான்னு கேட்குறேன். டைம் மட்டும் நீ சொல்லு. ம். அண்ணா, லூசாமா இவன்? லூசான்னு கேட்குறேன். வீட்டில் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? ரேவதிக்கு புடவை எடுக்கணும். நீ உட்காருண்ண. தெரிஞ்சுட்டு பேசுறானா இல்ல வேணும்னே நம்மளை கடுப்பேற்ற பேசுறானா? புடவை எடுக்கணும், புடவை வாயில் நல்லா வரணும். கோவப்படாதுண்ண, பாத்துக்கலாம். இவன் வந்தாதான் கல்யாணம் நடக்குமா? ஒரே போட போட்டுருவேன். பிள்ளைக்கு அப்பனே இல்லைன்னு சொல்லி விடுமா? எவ்வளவுதான் பொறுமையா இருக்கு. ச்சே. என்ன கேமா? ம். அம்மா எங்க? தெரியலையே, இங்கே தான் இருந்தாங்க. ரேவதி, ஆ? ரேவதி, இது வரேன். ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா. நீ எங்க போற? இல்லை, ஃபோன். எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீங்க உட்காரு. இல்லை, தனியாக தான் பேசணும். நான் ஏன் வாயை கொடுத்து மூக்க உடைச்சுக்கிறீங்க? என் பையன் தானே உடைச்சு போறான், உடைச்சு போடுமே. சரி, எதுக்காக கூப்பிட்டீங்க? பிரபா கல்யாணத்துக்கு போய் புடவை எடுத்தோம், அப்படியே உனக்கு ஒன்று வாங்கினேன். இந்த நல்லா இருக்கா பாரு. எப்ப போனீங்க? இன்னைக்கு தான். யாரெல்லாம் போனீங்க? அந்த வீட்டில் எல்லாரும் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போனாங்க, என்னையும் கூப்பிட்டாங்க. நமக்கு என்ன, ஒரு சட்டை ஒரு வேஷ்டி தானே, அப்படியே உனக்கு எடுத்துட்டேன். ஏன் என்ன கூட்டிட்டு போல? இல்லை, நீயும் வருவேன்னு தான் சொன்னேன். அப்புறம் இன்னைக்கே நல்ல நாள், இன்னைக்கே முகூர்த்த புடவை எடுக்கணும்னு நின்னாங்க, அதான் உனக்கு சொல்ல முடியல. முகூர்த்த புடவைக்கு தானே நல்ல நாள். எனக்கு புடவை எப்ப வேணாலும் எடுத்துருக்கலாம்ல. எடுத்துருக்கலாம், பார்த்ததுல இந்த புடவை நல்லா இருந்துச்சு, அதான் உடனே வாங்கிட்டேன். என்ன கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கணும். அப்படிங்கிறியா? ஆமா. முதல்ல புடவையை பாரேன். என்ன கூட்டிக்கிட்டு வெளியில போக முடியல, அப்படிதானே? எவன் சொன்னான்? அப்படிதான். இப்பதான் மலர் கூட எல்லா இடத்துக்கும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப ஏன் கூட வெளியில வந்தா எல்லாரும் கேட்பாங்க. அதை யோசிச்சு தானே நீங்களா போய் புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எனக்கு இந்த புடவை என்னம்மா என்னது ரேவதி? அவங்க நாளைக்கோ இல்லை அடுத்த நாளோ போறதா இருந்தா உன்னை கூப்பிட்டு தான் போயிருப்பேன். திடீர்னு கிளம்பிட்டாங்க. இது பாரு, நாங்க வேற யாருக்குமே சூஸ் பண்ணல, உனக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணேன். இந்த கதையெல்லாம் வேண்டாம். கதையா? இதை கையில கொடுத்தா நீ இவ்வளவு கேள்வி கேட்பலாம் எனக்கு சத்தியமா தெரியாது. சாதாரணமாக பொம்பளைங்க 1000 கேள்வி கேட்பாங்க, நீ கலெக்டர் வேற, அறிவாளி, அதான் வாலி வாலியா கேட்குற. என்ன கிண்டலா? என்ன ஹர்ட் பண்ணிட்டு கிண்டல் வேற பண்றீங்களா? ரேவதி ஒரு நிமிஷம். இது பாரு, கிண்டலும் பண்ணல சுண்டலும் பண்ணல. இந்த புடவை பிரிச்சு மட்டும் பாரு, பிடிக்கலன்னா நம்ம கொண்டு போய் மாத்திட்டு வந்துடலாம். சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. என்ன ரேவதி நீ? உன்னை ஒரு தடவை கூட பார்க்க மாட்டோமான்னு 20 வருஷமா காத்திருந்தவனா? உன் கூட வெளியே வரேன்னு யோசிப்பனா? என்ன பேசுற நீ? புடவை மட்டும் பாரு, பிடிக்கலன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் மாத்திட்டு வந்துடலாம். பிடிச்சிருந்தா இன்னொரு புடவையும் வாங்கிக்கலாம்.